ஒரு எளிய முட்டையின் மஞ்சள் கரு சீன விருந்தாக மாறுமா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? முட்டையின் மஞ்சள் கருவை மெதுவாக மாவில் போட்டு முழுமையாக மூடி வைப்பதன் மூலம் இது தொடங்குகிறது. பின்னர் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் சிறப்பு மூலிகையான சதுப்பு நிலக்கட்வீட் சேகரிக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்படுகிறது. பின்னர் சதுப்பு நிலக்கட்வீட் மற்றும் பேக்கிங் சோடா ஆழமாக வறுக்கப்படுகிறது. அடுத்து தண்ணீர் சேர்க்கப்பட்டு கலவை குளிர்விக்க விடப்படுகிறது. குளிர்ந்ததும் அது வடிகட்டப்பட்டு வட்ட வடிவங்களில் உருட்டப்பட்டு நன்றாக துண்டுகளாக நறுக்கப்படுகிறது. பின்னர் பசையம் கொண்ட அரிசி மாவு சேர்க்கப்பட்டு நன்கு கலக்கப்படுகிறது. வெதுவெதுப்பான நீரை ஊற்றி மாவில் கலக்கப்படுகிறது. இதற்கிடையில் முட்டையின் மஞ்சள் கரு தண்ணீரில் சுத்தம் செய்யப்பட்டு பிரகாசமான ஆரஞ்சு மஞ்சள் கரு மென்மையாகும் வரை பிசைந்து கொள்ளப்படுகிறது. பின்னர் உப்பு சேர்க்கப்பட்ட முட்டையின் மஞ்சள் கரு பன்றி இறைச்சி ஃப்ளாஸ் ஸ்டஃபிங் செய்யப்படுகிறது. பின்னர் முட்டையின் மஞ்சள் கரு ரோல் சதுப்பு நிலக்கட்வீட் மாவில் வைக்கப்பட்டு வேக வைக்கப்படுகிறது. பாரம்பரிய சீன பாலாடை இப்படித்தான் செய்யப்படுகிறது.